ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். நான் உங்கள் ரவி. பாருங்க, இது இடியப்பம் இல்லை, உங்களை இடியப்பம் மாதிரி இருக்கு. நூடுல்ஸில் ஒரு ஸ்வீட் நல்ல இனிப்பா நல்ல சுவையா இருக்கும். ஒரு அல்வான்னு சொல்லிக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட அல்வா மாதிரியான ஒன்று செய்திருக்கிற நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நாங்கள் நூடுல்ஸை ஒரே மாதிரி சாப்பிடாம இது வித்தியாசமான முறையில் ஒரு ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதுக்கு நான் மெல்லிய மெல்லிய நூடுல்ஸாக இருக்கு. நூடுல்ஸில் கணக்க வகைகள் இருக்கும். நல்ல குண்டா இருக்கிறது வேண்டாம மெல்லிஸா இருக்கிற நீளமா இருக்கிற நூடுல்ஸா பார்த்து ஒரு அரை கப் எடுத்திருக்கிறேன். அதே அரை கப் சூப்பர் எடுத்திருக்கிறேன். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், சோளமா 1/4 கப், இது 2 அரை கப் சோளமா 1/4 கப். நெய் ஒரு 3 மேசக்கரண்டி தேவைப்படும். அப்போ நெய்யும் எடுத்திருக்கிறேன். இதுக்கு தேவையான கலர் போட விருப்பம்ண்டா போடுங்க, இல்லாடி போடாம விடுங்க. ஒரு பாதி தேசிக்காய், எலுமிச்சம்புளி ஒரு பாதி, அது சுவைக்காகத்தான். இதுக்குள்ள நான் இப்போ பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு 2 மேசக்கரண்டி நெய் ஊற்றி போட்டு, இந்த பாருங்க ஸ்ரீலங்கா மாதிரி வந்தது இப்போ பார்க்க. நெய் ஊற்றினது ஊற்றி போட்டு நான் நூடுல்ஸை சாடையாக பொன்னிறமாக வறுத்தெடுக்க போகிறேன். அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவு சின்ன சின்ன ஊற்றி கொள்ளுங்க. ஆக நல்ல நீளமாக இல்லாமலுக்கு ஓரளவு ஊற்றிட்டு அப்படியே போட்டு ஒரு 2 நிமிட நேரம் நீங்கள் வறுத்தீங்கன்னா எல்லாம் ஒரு கலர் மாதிரி பொன்னிறமாக வரும். அப்படியே அள்ளி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா முரண்டு நல்ல டேஸ்டாக இருக்கும். அந்த பதத்துக்கு வறுத்து கொள்ளுங்க. பிறகு இந்த அல்வாக்க வந்த அப்புறம் முரண்டு இருக்காது. நல்ல அதே அவையெல்லாம் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். அப்படியே வறுத்தெடுங்க. வறுக்க நல்லா நெருப்பை கூட்டி வைக்காதீங்க, நல்லா குறைச்சி வைங்க. ஏனெண்டா கிரியா கருகிற மாதிரி வந்துடும். பாருங்க, நிறம் மாறிண்டு வந்துட்டு இப்படி வரைக்கும் நாங்கள் இறக்கி வச்சுக்கொள்ளுவோம். இதை இறக்கி வச்சுட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த அரை கப் சுகரை போட்டு அரை கப் தண்ணி ஊற்றி கொள்ளுவோம். அரை கப் தண்ணி ஊற்றினா என்ன, நீங்கள் 1/4 கப் தண்ணி ஊற்றினா என்ன, தண்ணியை ஊற்றி போட்டு அப்படியே விடுங்க. நீங்கள் பதம் பார்க்க தேவையில்லை. நல்லா கரைஞ்சி பிசுப்பு தன்மை வரட்டும். 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் என்ற தன்மை எங்களுக்கு தேவையில்லை. இலகுவா நாங்கள் கிண்டி கொள்ளலாம், பிழையே வராது. இதில் நீங்கள் கணக்க செய்தீங்கன்னா ஏதாவது கொண்டாட்டங்கள் அப்படியான இதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். சீனி பாகாக்கட்டும். அதுக்கிடையில் எடுத்திருக்கிற கார்ன்ஃப்ளவரை கரைச்சி கொள்ளுவோம். கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்த கப்பாலேருந்து 1 கப் தண்ணி விட்டு கரைச்சி கொள்ளுங்க. ஏன்னா நூடுல்ஸ் அரை பதத்துக்கு அவிகிற அளவுக்கு எங்களுக்கு தண்ணி தேவை. அப்போ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணியை விட்டு கரைச்சி கொள்ளுங்க. அரை கப் எடுத்திருக்கிறோம் நூடுல்ஸ், அரை கப் சுகர் எடுத்திருக்கிறோம், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கிறோம். இதுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 1 கப் தண்ணி விட்டு கரைச்சி கொள்ளுங்க. கரைச்சிட்டு இதுக்குள்ளேயே நாங்கள் கலரையும் விட்டு அடுத்தது எலுமிச்சம்பழத்தையும் இதுக்குள்ளேயே விட்டு கொள்ளுவோம். பாதி போதும் எலுமிச்சம்பழம். உங்களுக்கு தேவையாயிருந்தா ஏலக்காய் போட்டுக்கொள்ளுங்க. ஏலக்காய் பவுடர் குத்தி போட்டு கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. ஏனெண்டா உங்களுக்கு ஒரு வாசனை, ஒரு வாசத்தை தரும். அப்படி இல்லாட்டிக்கு எங்களோட நெய் வாசமே போதுமானது. நெய் வாசம் போதும். அதை விட நீங்கள் நல்ல வாசமாக தேவை என்று எதிர்பார்த்தீங்களா இருந்தால் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏலக்காய் பவுடரையும் போட்டுட்டு இந்த தேசி புளியையும் விட்டுட்டு கொஞ்சம் சீட்ஸ் அதோட வந்துட்டு அதை வெடிச்சு எடுத்துக்கொள்வோம். அதை எடுத்துட்டு இப்போ நாங்கள் இதை பார்க்குறோம். சீனி பானி அப்படியே காய்ச்சிப்பட்டு வந்துட்டு, ஆனால் நல்ல கம்பி பதம், 1 கம்பி பதம் கூடி இன்னும் வரையில. எடுத்து நீங்கள் பெரிய விரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் இடையில வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதைத்தான் சொல்றது பிசுப்பு தன்மை. அப்படியே நீளமாக வராது, கை ரெண்டும் ஒட்டுப்படும். அப்போ அந்த நேரத்தில் பாருங்க, பானி இது வரையில கம்பி வரையில அப்படியே ஒட்டுப்பட்டிருக்கு. அந்த டைம்ல நாங்கள் என்ன செய்வோம், கரைச்சி வச்சிருக்கிற இந்த சிறப்பை அதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். அதை அப்படியே ஊற்றிட்டு நெருப்பை நல்ல இதாக விடாதீங்க, நல்லா குறைச்சி கொள்ளுங்க. தீய நல்லா குறைச்சி விட்டுட்டு செய்யுங்க. ஏன்னாண்டா இது கெதியாக கட்டி வர்ற மாதிரி வந்துடும். அப்போ நாங்கள் நெருப்பை குறைச்ச வேண்டாத்தான் நல்லா. அதோட நூடுல்ஸையும் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு அப்படியே கிளறிட்டு வாங்க. அப்படியே கிளறிட்டு வர அப்படியே உருண்டு திரண்டு நல்ல ஒரு சுவையான எங்களுக்கு ஒரு நூடுல்ஸ் அல்வா கிடைக்கும். நாங்கள் அல்வா வித்தியாசமாக தன்றோம். இப்படி நூடுல்ஸ் அல்வா எந்த ஒரு டேஸ்டாக இருக்கு, நீங்கள் செய்து போட்டு சாப்பிட்டு பாருங்க.
வித்தியாசமாக இருக்கும். இதை ஈவினிங்கில் நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. டீயோடையோ பிளேன் டீயோடையோ. இதுக்கு செலவும் குறைவு. என்ன எங்களுக்கு நடந்திருக்கு, இல்லை கன சாமானே இல்லை. இந்த கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் நூடுல்ஸும் தான். எங்களுக்கு எவ்வளவோ வந்துருக்கு. ஒரு 2-3 பிள்ளைகளுக்கு ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு இந்த அல்வா கிடைச்சிருக்கு. அப்படியே தொடர்ந்து கிண்டிட்டு வாங்க. இந்த தண்ணி தன்மையில அந்த நூடுல்ஸ் என்ன செய்தோம்டா அரை அவியல் பதத்துக்கு அவிஞ்சாண்டு வந்துடும். அப்ப அந்த அளவு பதம் எங்களுக்கு போதும். நல்லா அவிஞ்சு களியா வர வேண்டிய தேவையில்லை. பிறகு டேஸ்ட் இருக்கு, அதை ஒட்டுற தன்மை எல்லாம் வந்துடும். ஒரு 3/4 பதத்துக்கு அவிஞ்சு கொள்ளட்டும். பாருங்க, அவிஞ்சு அப்படியே அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்க அப்படியே திரண்டு வரும். இந்த டைம்ல நாங்க 3 மேசக்கரண்டி நெய் எடுத்து நாங்க அதுல கொஞ்சம் விட்டுட்டோம். அந்த மிச்சமா இருக்கிற நெய்யை இதுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. நெய்யை சேர்த்து போட்டு அப்படியே எடுங்க. அந்த நெய்யிலையும் பொரிஞ்சு அப்படியே திரண்டு வந்துடும். திரண்டு வந்த பிறகு நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடு நின்று விடாமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ சென்றடையணும்னு நீங்கள் எல்லாரும் நூடுல்ஸ் அல்வா செய்து சாப்பிடணும்னு நீங்கள் நினைச்சிங்களா இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விரும்பினீங்களா இருந்தால், நல்லா இருக்குமா இருந்தால் இது நீங்கள் செய்து பாருங்க, சாப்பிடுங்க. நல்லா இருந்தால் அந்த சுவையை பற்றி என்னோட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நல்லா இருந்ததா இருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்க, அப்படியே திரண்டு வரும். எனக்குண்டேக்கு எங்களுக்கு கஷ்டம் இல்லை. இப்ப நாங்க இதை நான் ஒரு 1/2 கப் தான் எடுத்தேன். நீங்க 1 கப்போ 2 கப்போ எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்த பொருளை அளவை கூட்டி கூட்டி நீங்க எடுத்துக்கொண்டுட்டு ஏதாவது விசேஷத்துக்கு தீபாவளி வருதோ அல்லது ஏதாவது இப்ப நீ புது வருட பிறப்பு வரும் ஏப்ரல்ல, அந்த புது வருட பிறப்புக்கு என்னத்துக்காவது நீங்க விசேஷங்களுக்கு இது செய்து எல்லாருக்கும் பரிமாறலாம். பாருங்க, அப்படியே திரண்டு வரும். அப்படியே திரண்டு வந்த பிறகு நாங்கள் இறக்கி கொள்வோம். இந்த டைம்ல ஏலக்காய் பவுடர் இருந்தால் சேர்த்து கொள்ளுங்க. இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டிக்கு நெய் வாசத்தோட அப்படியே இருக்கும். நான் ஏலக்காய் சேர்க்கல. அப்படியே நான் கிண்டி எடுத்துட்டேன். நேரமும் கணக்கு பிடிக்காது, உடனே இறுகிடும். பாருங்க, இறுகி கொண்டு வந்துட்டுது. அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து கிண்டிட்டு வாங்க. நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல வரும். நீளமா உள்ளுக்குள்ள கிடக்கும். அது இந்த என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. பார்க்கவும் வடிவா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். செய்து பாருங்க. உங்களுக்கு பிள்ளையால் திரும்ப திரும்ப கேட்பாங்க, இப்படி செய்துதாங்க இப்படி செய்துதாங்கன்னு. அவ்வளவு. அடுத்தது இது ஆரோக்கியமானது. நாங்க செய்யறோம். கண்ட எண்ணெய்கள் அப்படி ஒன்றுமே சேர்க்கல, நெய் மட்டும்தான் விட்டு இருக்கிறோம். ஏன்னா நாங்க கடைகள்ல என்ன வேண்டி கொடுத்தாலும் என்ன நடக்கும், அது என்னன்னு செய்யறாங்களோ இப்படி செய்யறாங்களோன்ற ஒரு தன்மை வரும். நாங்க செய்யறது நல்ல ஆரோக்கியமானது. நீங்க இதோட ஏதாவது உங்கள்கிட்ட நட்ஸ் இருக்குமா இருந்தா, பாதாம் பருப்போ அல்லது பிஸ்தாவோ அல்லது கஜுவோ என்ன இருந்தாலும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ஒன்றுமே இல்லாட்டி பீனட்ஸ் கச்சானாவது நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கொஞ்சம் மேலால தூவி விடுவோம். மேலால தூவி விட இன்னும் அது சுவையும் கூடும், அழகும் கூடும். நான் காட்டுறேன். நான் பாதாம் பருப்பு மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் கடைசியா என்ன மாதிரி மேலால தூவுறேன்னு காட்டி விடுறேன். பாருங்க, அப்படியே உருண்டு திரண்டு வந்துடும். கன நேரமும் எடுக்காது. அப்படி அந்த நெய்யில அப்படி இதெல்லாம் பொரிஞ்சு அப்படியே நல்ல உருண்டையா அப்படியே கிடைக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, ஒரு தட்டுல எண்ணெய் தடவிட்டு அதுல நான் இதை போட்டு பாருங்க. நான் கொஞ்சம் செய்ததால எனக்கு கொஞ்சமா கிடைச்சிருக்கு. நீங்க இப்படி 1 கப் எடுத்திருந்தீங்களா இருந்தா உங்களுக்கு இந்த நிறைய வர்றக்கூடிய அளவுக்கு அல்வா கிடைச்சிருக்கு. அப்படியே தட்டி எடுங்க. தட்டி எடுத்து போட்டு இலகுவா வெட்டுப்படும், ஒட்டு மண்டில்ல, ஒன்றுமே பிரச்சனை தராத ஒரு நல்ல ஒரு அல்வா. செய்து பார்க்கவே வாய் ஊறுது. அவ்வளவு ஒரு டேஸ்டா இருந்தது. நாங்க சாப்பிட இப்படி தட்டையா செய்து போட்டு நீங்க என்ன செய்யுங்க, இதுக்கு மேல ஏதாவது நட்ஸ் தூவி விடுங்க. அப்படி உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையண்டா கச்சானாவது தூவி விடுங்க. அப்படி ஒன்றும் இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை, சும்மா விடுங்க. பாருங்க, அப்படியே சின்ன இப்படி போட்டு அல்லது ஏதாவது எதுக்கையாவது போட்டு இடிச்சு போட்டு அல்லது கத்தியாலையாவது சின்ன வெட்டி போட்டு அப்படியே மேலால தூவி விடுவோம்.
இது பாதாம் மட்டும்ன்றதால நான் விடுறேன். நீங்கள் மேலால் அப்படியே உங்கள்கிட்ட வேறு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. நல்ல சுவையாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அப்படியே மேலால் போட்டுட்டு அப்படியே நாங்கள் சின்ன சின்ன எங்களுக்கு தேவையான அளவில் கட் பண்ணி கொள்ளுவோம். கொஞ்சம் நாங்கள் அமர்த்தி விட்டோம்டா உள்ளுக்குள்ள அப்படியே அமர்த்தப்பட்டுரும். அமர்த்தப்பட்டதுண்டா பிறகு என்ன செய்யாது, நாங்கள் வெட்டி எடுக்கக்கூடிய வெளியில் கொட்டாது, அப்படியே சாப்பிடக்கு எங்கள்கிட்ட வாய்க்க போயிடும். நல்ல பாருங்க, நல்ல நான் இதே சைஸில் வெட்டி இருக்கிறது. உங்களுக்கு தேவையண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கலாம். 1 கப் எடுத்தீங்கன்னா இந்த நிறைய வந்திருக்கும் பாருங்க. இந்த பளபளப்பா அழகா எனக்கு கிடைச்சிருக்கு நூடுல்ஸ் அல்வா. நீங்களும் இந்த நூடுல்ஸ் அல்வாவை செய்யுங்க. செய்யறது மட்டும் நின்று விடாம எல்லாருக்கும் பக்கத்துல கொடுங்க. கொடுத்தா கேட்பாங்களே என்னென்று செய்தீங்கன்னு. நீங்க செய்முறையை செய்ய வேண்டி வரும். அந்த டைம்ல என்னோட சேனலை நீங்க மற்றாக்களுக்கும் அறிமுகப்படுத்தலாம். இதுல நீங்க போய் பாருங்கன்னு சொன்னா அவங்களும் போய் பார்ப்பாங்க. ஆகவே என்னோட எல்லா வீடியோக்களையும் மற்றாக்கள் பார்க்கக்கூடிய அளவு சந்தர்ப்பம் கிடைச்சிடும். நீங்க மட்டும் பார்க்காம எல்லோரையும் சென்று அடைகிறது உங்களுக்கு நல்ல, எனக்கும் அது சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு செய்யுங்க. பாருங்க, இது நாங்க மட்டும் சாப்பிடல, நான் கொஞ்சம் கொஞ்சம் வெளியிலையும் கொடுத்து தான் சாப்பிட்டேன். இவ்வளவு அழகா வந்திருக்கு நூடுல்ஸ் அல்வா. நூடுல்ஸ்ல நாங்க இவ்வளவு நாளும் கறியை போட்டு அப்படியே சாப்பிட்டோம். ஆனா நான் இது புதுசா நான் தான் செய்திருக்கிறேன். நீங்க இதுக்கு வேறு யாராவது செய்ததை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ.